அனைவரும் இறை வார்த்தைக்கு செவிமடுக்க எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய இணை பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு மிகவும் ஆடம்பரமாக துவங்கி இருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய வாழ்விலே நமக்காக பரிந்து பேசுவார். கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே இவர் வழியாக செய்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த திருவிழாவை நாம் ஏறெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 9 நாட்கள் நம்மையே தயாரித்து 10வது நாளாக பெருவிழாவாக நம்முடைய பாதுகாவலருக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக நாம் செலுத்த இருக்கின்றோம். அன்பு மக்களே, இந்த நாளிலே ஒரு சில துளிகள் நம்முடைய பாதுகாவலனுடைய வாழ்வை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் உலக போரிலே சாதாரணமான ஒரு மனிதராக விளங்கியவர் 2ஆம் உலக போருக்கு காரணமாக விளங்குகின்றார். ஒரு நல்ல திறமைசாலி, ஓவியத்திலே மிகவும் அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர். ஒரு நாளுக்கு 4 மொழியிலே வரக்கூடிய ஒவ்வொரு செய்தித்தாள்களையுமே ஆர்வத்தோடு வாசிக்கக்கூடிய ஒரு நபர். இந்த ஆர்வம்தான் இவரை நான் பிறந்த இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கின்றது. எனவே சிறு வயதிலே எப்படியாவது என்னுடைய நாட்டினுடைய இராணுவத்திலே நான் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செயல்பட துவங்குகின்றார். முதல் உலக போரின் போது துப்பாக்கிகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பினை இந்த மனிதரிடம் கொடுக்கின்றார்கள். அந்த பொறுப்பினை தன்னுடைய அந்த இராணுவ பணியிலே மிகவும் திறமையாக செய்ததற்காக இவருக்கு ரன்னர் என்ற ஒரு அழகான ஒரு விருதை கொடுத்து கௌரவப்படுத்துகின்றார்கள். பிறகு சிறிது சிறிதாக இராணுவத்தினுடைய ஒவ்வொரு பதவிக்கும் அவர் முன் வருகின்றார். ஒவ்வொரு பதவிகளையுமே அவர் கைப்பற்றுகின்றார். இந்த முதல் உலக போரின் பொழுது ஜெர்மனி நாடு இதற்கு இரையாகின்றது. ஜெர்மனி நாடு சரணடைகின்றது. தன்னுடைய நாட்டை தோற்கடித்து விட்டார்களே என்ற ஒரு தாக்கம் தன்னுடைய இதயத்திலே பாய்கின்றது.
இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த யூதர்களும் இணைந்துதான் என்னுடைய நாடு தோற்கடிப்பதற்கு காரணமாக விளங்கிவிட்டார்களே என்று தன்னுடைய இதயத்திலே ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்படுகின்றது. எனவே இந்த இராணுவத்தை வைத்து என்னுடைய நாட்டிற்கு எதையுமே செய்ய முடியாது, என்னுடைய நாடை தோற்கடித்த நாட்டை நான் பதிலடியாக தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அரசியலிலே உள்புகின்றார். பல விவாத மேடைகளை ஏற்படுத்துகின்றார், பல அரசியல் மேடைகளை ஏற்படுத்தி நாட்டினுடைய இந்த தோல்விக்கு காரணம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் யூதர்களும் தான் காரணம் என்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றார். அது நாளடைவிலே அரசியலிலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகின்றது. பிறகு பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய ஒரு அதிபராக அவர் பொறுப்பெடுக்கின்றார். நாட்டினுடைய அதிபராக பொறுப்பெடுத்து எந்த நாட்டு மக்கள் நம்முடைய நாட்டை தோற்கடித்தார்களோ அந்த இனங்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானத்தோடு செயல்படுகின்றார். நாட்டினுடைய எல்லா அதிகாரங்களையுமே தன்னுடைய வசப்படுத்துகின்றார். இறுதியாக அந்த நாட்டினுடைய அதிபராக பொறுப்பெடுத்து 6 லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கின்றார். அவர்தான் அடால்ஃப் ஹிட்லர் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருப்போம். தனக்கென்று மக்கள் கொடுத்த இந்த அதிகாரத்தை தவறான முறையிலே பயன்படுத்தி 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவர் தான் இந்த ஹிட்லர். இப்படிப்பட்ட அதிகாரத்தை சுயநலமாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்களும் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது நேற்றைய நாளிலே ஒரு மாபெரும் தலைவருக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடினோம். கல்வி பிறந்த நாள் என்று அழகாக ஒரு சாதாரண மனிதர் பிறந்த நாளை கல்வி பிறந்த நாளாக இந்த சமுதாயம் போற்றி புகழ்கின்றது. ஒரே ஒரு காரணம், கடவுள் தனக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துகின்றார். இருப்பதை இல்லாதவர்களுக்காக கொடுக்கின்றார். அவருடைய வாழ்விலே சொத்து கிடையாது, கல்வி கிடையாது, எந்த ஒரு நிலப்புலன்களும் கிடையாது, தனக்கென்று சொந்தமாக ஒரு பொருளும் கிடையாது. ஆனால் தன்னிடம் இருந்த இந்த அதிகாரத்தை இல்லாத மக்களுக்கு பயன்படுத்துகின்றார். எங்கெல்லாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்கின்றார். எங்கெல்லாம் விவசாய பெருமக்கள் இல்லாமல் தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பெற்றிருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தின் வழியாக பலவிதமான அணைக்கட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திய தலைவர்களும் இந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே கடவுள் தனக்கென்று கொடுத்த ஒரு அதிகாரத்தை ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக பயன்படுத்திய ஒரு மனிதருக்கு தான் நாம் அனைவருமே ஒரே குடும்பமாக இணைந்து திருவிழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர். புனித சந்தியாகப்பர் எப்படி அரவணைக்கக்கூடிய அதிகாரத்தோடு செயல்பட்டார் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே 3 பண்புகள் சிறந்ததாக விளங்குகின்றது. விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், பல இறைவாக்கினர்கள் கடவுள் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்களை விடுவிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கடவுள் இந்த மோசேக்கு கொடுக்கின்றார். ஆனால் மோசே ஒரு பொழுதுமே சுயநலத்தோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகின்றார். இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு துன்பங்களை அந்த பாலைவனத்திலே கொடுக்கின்றார்கள். ஒருவேளை கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதே மோசே இருந்த இடத்தில் நம்மை வைத்திருந்தார் என்றால் அந்த மக்கள் கொடுத்த அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் நாம் ஓடி இருப்போம். ஆனால் மோசே கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்தை நல்ல முறையிலே அவர் பயன்படுத்துகின்றார். எனவேதான் பழைய ஏற்பாட்டினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சினை இது மோசே பெற்றார் என்று நாம் விடுதலை பயன் நூலிலே வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கூட நம்முடைய தாய் அன்னை மரியாள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்து விடுகின்றார். இவரே உன்னுடைய சகோதரர்கள் என்று தன்னுடைய சீடர்களை தன்னுடைய தாயினுடைய கையிலே ஒப்படைக்கின்றார்.
சீடர்கள் மத்தியிலே இவரே உன் தாய் என்று அன்னை மரியாளை கொடுக்கின்றார். அன்னை மரியாளிடம் இயேசு பெற்றிருந்த அதே அதிகாரத்தை அன்னை மரியாளிடம் கொடுக்கின்றார். அன்னை மரியாள் அந்த அதிகாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தியதனால் தான் இன்று திருச்சபை உருவாகுவதற்கு காரணமாக இருந்ததாக நாம் திருத்துதர் பணிகள் நூலிலே வாசிக்கின்றோம். இப்படி இந்த சமுதாயத்திலும் ஒரு சில தலைவர்கள் அதிகாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தியதற்கு உதாரணமாக விளங்குகின்றார்கள். விவிலியமும் அதற்கு சான்றாக அமைகின்றது. ஒரு சில இறைவாக்கினர்களை பார்க்கின்றோம், கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் குறைவாக பேசப்பட்டாலும் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக மாற்றினார் என்று புனித சந்தியாகப்பரினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது புனித சந்தியாகப்பர் எப்படி இந்த கடவுள் தனக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக மாற்றினார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் மத்தியில் விளங்கிய இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் தான் அவர் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக மாற்றுவதற்கு ஒரு சான்றாக அமைந்தது என்று பார்க்கின்றோம். புனித சந்தியாகப்பரினுடைய வாழ்விலே கூறுவார்கள், அவரிடம் இருந்த இந்த விசுவாசம் தான் அவர் இறந்த பிறகு கூட அவருடைய பெயரும் அவருடைய வாழ்வும் இந்த சமுதாயத்திலே ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ஐரோப்பா கண்டத்திலே கம்போஸ்தலா என்ற ஒரு இடம் இருக்கின்றது. தமிழிலே விண்மீன்களின் நிலம் என்று கூறுவார்கள். இன்று எல்லா இடங்களிலிருந்து மக்கள் இவருடைய இந்த ஒரு தின்பண்டத்தை, இந்த புனித பண்டத்தை பார்ப்பதற்காக மக்கள் சாரசாரியாக செல்கின்றார்கள். எவ்வாறு நம்முடைய ஊரை சுற்றி ஆரோக்கிய அன்னையினுடைய சுரூபங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் நாம் வேளாங்கண்ணிக்கு கொடிகட்டி பறந்து செல்வது போல புனித சந்தியாகப்பரினுடைய அந்த சுரூபத்தை பார்ப்பதற்காக மக்கள் பல இடங்களில் இருந்து வருகின்றார்கள். ஒரே ஒரு காரணம், அவருடைய சுரூபத்தை பார்த்தோம் என்றால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் என்பது மக்களினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. 2008 மட்டும் 1.5 லட்சத்து மக்கள் பார்ப்பதற்காக சென்றார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஸ்பானிஷ் நாடு என்று ஒரு நாட்டை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். புனித சந்தியாகப்பர் பணி செய்த ஒரு இடமாக இருக்கின்றது. இன்று அந்த நாடு ஒரு விசுவாசத்தின் நாடு என்று அழைக்கப்படுவதற்கு முழு காரணமாக இருந்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர். அதனால்தான் அந்த நாட்டினுடைய கொடியிலே நற்கருணை ஆண்டவருடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எந்த அளவிற்கு அந்த நாடு ஒரு விசுவாசத்தின் நாடாக மாறி இருக்கிறது, அதற்கு மூல காரணம் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இயேசுவோடு பயணிக்கின்றார். இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் புனித சந்தியாகப்பர் அவரோடு பயணிக்கின்றார். அதனால்தான் புனித சந்தியாகப்பருக்கு செல்லமாக இந்த சமுதாயம் கொடுத்த ஒரு அழகான பெயர் இடியின் மக்கள் என்று அழகான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர் ஒரு விசுவாச தாக்கத்தோடு அவர் செயல்பட்டிருப்பார் என்று புனித சந்தியாகப்பரினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவேதான் இயேசுனுடைய திருத்தூதருடைய குழுமத்திலே இறந்து முதலாக மறைசாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றார் என்றால் புனித சந்தியாகப்பர் எந்த அளவிற்கு கடவுள் மீது ஒரு விசுவாசத்தோடு செயல்பட்டிருப்பார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதனால்தான் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக மாற்றி இருக்கின்றார். அப்படிப்பட்ட பாதுகாவலருக்கு திருவிழா எடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே இத்தகைய விசுவாசம் இருக்கிறதா என்று நாம் சற்று சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். வருடத்திற்கு 2 திருவிழா, 2 புனிதர்களை நாம் மகுடமாக பெற்று திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் அதிகரித்திருக்கிறதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த மண்ணிலே இத்தனை கிறிஸ்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒருவேளை ஒரு அரசு துறையில் இருந்து ஒரு ரேஷன் கடை வழியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் என்றால் இன்று ஆலயம் சுற்றி அல்ல, ஊரை சுற்றியும்
வரிசையாக மக்கள் நிற்பார்கள். காரணம் என்னவென்றால் அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் கடவுளினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பழைய காலங்களிலே கூறுவார்கள், இரவு 7 மணி அடித்தது என்றால் ஆலயத்திலே ஜெபமாலைக்காக ஒன்றாக கூடிய மக்கள் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை லியோனடியார்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய ஊர் ஒரு சிறிய கிராமம் தான். 7 மணிக்கு ஜெபமாலைக்கு ஆலயம் முழுமையாக கூட்டம் இருக்கும். அந்த காலங்கள் மாறி இப்பொழுது அதே ஆலயத்திலே கூட்டங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் நாகரிகம் வளர வளர நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அன்பு மக்களே, இப்படி நம்முடைய விசுவாசம் குறைந்து கொண்டே சென்றது என்றால் நம்முடைய பாதுகாவலினுடைய அரவணைப்பை நாம் எப்படி பெற முடியும்? கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை நாம் எப்படி அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக மாற்ற முடியும் என்று முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புனித சந்தியாகப்பர் வீம்பு பிடித்த ஒரு மனிதராக இருக்கின்றார். அது வீம்பு என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய குழந்தைகள் மத்தியில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வீம்பு அல்ல. புனித சந்தியாகப்பர் கடவுள் மீது வீம்பு கொள்கின்றார், ஒரு சாட்சியான ஒரு வீம்பு கொள்கின்றார். எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது புனித சந்தியாகப்பர் 3 இடங்களிலே பணி செய்ததாக அவருடைய வரலாறு கூறுகின்றது. அஸ்குரியஸ், காஸ்டிலா, அரகோன் என்ற 3 இடங்களிலே புனித சந்தியாகப்பர் பணி செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசு கேட்பார், இந்த துன்ப கிண்ணத்தில் உங்களால் பங்கெடுக்க முடியுமா என்று கேட்ட பொழுது புனித சந்தியாகப்பர் அழகாக கூறுவார், ஆம் என்று கூறுவார். அப்படி என்றால் புனித சந்தியாகப்பர் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது ஒரு மறைசாட்சியாக வாழக்கூடிய ஒரு வீம்பை பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் யாயிரினுடைய மகளை குணப்படுத்துவதற்காக இயேசு புறப்படுவார். அப்பொழுது மற்ற சீடர்கள் எல்லோருமே கூறுவார்கள், ஆண்டவரே, அவர்கள் உம்மீது கல்லெறிவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள், செல்ல வேண்டாம் என்று கூறுவார்கள். அப்பொழுது புனித சந்தியாகப்பர் கூறுவார், நாம் செல்வோம், இயேசுவோடு இறப்பதற்கும் நாம் துணிச்சலோடு செல்வோம் என்று புனித சந்தியாகப்பர் துணிச்சல் மிக்க வார்த்தையை வீம்போடு கூறினார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றிற்குமே மேலாக புனித சந்தியாகப்பனுடைய வீம்பு எந்த அளவிற்கு செயல்பட்டது என்றால் புனித சந்தியாகப்பனுடைய பெற்றோருடைய பெயர்கள் விவிலியத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. எந்த ஒரு திருத்துதருடைய பெற்றோருடைய பெயரும் விவிலியத்திலே இடம்பெறவில்லை. ஆனால் புனித சந்தியாகப்பனுடைய பெற்றோருடைய பெயர் விவிலியத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்றால் புனித சந்தியாகப்பர் எந்த அளவிற்கு கடவுள் மீது பற்று கொண்டு கடவுளுக்காக ஒரு மறைசாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு வீம்பு கொண்டார் என்று புனித சந்தியாகப்பனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. புனித சந்தியாகப்பனுடைய தாய் இயேசுனுடைய பெண் சீடர்களிலே ஒருவராக விளங்குகின்றார். அன்பு மக்களே, அப்படிப்பட்ட புனிதருடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் புனித ரோமையினுடைய அந்த அரசினுடைய நாணயத்திலே 2 உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று எருது, மற்றொன்று செம்மறியாடு. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் புனித சந்தியாகப்பரினுடைய வாழ்வை பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த 2 உருவங்களுமே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. எருது எதற்காக என்று பார்த்தோம் என்றால் புனித சந்தியாகப்பர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கடவுளுக்காக பணி செய்தார். ஒரு மறைசாட்சியாக வாழக்கூடிய அளவிற்கு புனித சந்தியாகப்பர் பணி செய்தார் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக தான் இந்த எருதானது பொறிக்கப்பட்டிருக்கின்றது. விலங்குகளிலே கடினமாக உழைக்கக்கூடிய விலங்கு என்றால் அது எருது என்று கிராமப்புறங்களிலே கூறுவார்கள். புனித சந்தியாகப்பர் கடவுளுக்காக ஒரு மறைசாட்சியாக ஒரு வீம்போடு பணி செய்ததினால்தான் அவரை சுட்டி காட்டுவதற்காக இந்த எருது படமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. செம்மறி எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே பலியினுடைய ஒரு அடையாளமாக இந்த செம்மறி ஆடு விளங்குகின்றது. அதே போல சந்தியாகப்பர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையே
தியாகமாக கையளிக்கின்றார். ஏரோது புனித சந்தியாகப்பனுடைய தலையை வெட்டி கொலை செய்கின்றார். எதற்காக என்றால் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், நீ கட்டளையிடு என்று கேட்ட பொழுது புனித சந்தியாகப்பர் மறுதலிக்கின்றார். அதனால்தான் ஏரோது சந்தியாகப்பனுடைய தலையை வெட்டி கொலை செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே செம்மறி பலியினுடைய ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டதோ அதே போல சந்தியாகப்பர் இயேசுவுக்காக மறைசாட்சியாக வீம்போடு தன்னுடைய உயிரை தியாகமாக கொடுக்க முன் வந்தார் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக தான் இந்த செம்மறியினுடைய உருவத்தை இந்த ரோமை அரசினுடைய நாணயத்திலே பொறித்திருக்கின்றார்கள். அன்பு மக்களே, அப்படிப்பட்ட வீம்பு நம்மத்தில் இருக்கின்றதா? இயேசுவுக்காக எதையும் நான் இழக்க துணிச்சலாக இருக்கிறேன் என்ற வீம்பு நம்மத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துன்பங்கள் சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் யாரை தேடி செல்கின்றோம்? படைத்தவரையா தேடி செல்கிறோம்? அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட பொருட்களை தான் நாம் தேடி செல்கின்றோம். நம்முடைய தாய் அன்னை மரியாளையா தேடி வருகின்றோம்? அல்லது நம்முடைய புனிதர்களையா தேடி வருகின்றோம்? அல்ல, பில்லி சூனியம் ஜோசியக்காரன் தகடு வைக்கக்கூடிய மனிதர்களைத்தான் நாம் தேடி செல்கின்றோம். நம்முடைய வீம்பானது தகடிலும் ஜோசியக்காரன் மத்தியில் தான் இருக்கிறது தவிர கடவுள் முன்னிலையில் அல்ல. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் கடவுளை மட்டும்தான் நம்புவேன், கடவுளை மட்டும்தான் விசுவசிப்பேன் என்ற வீம்போடு நாம் வாழுகின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக நம்முடைய பாதுகாவலரை போல மாற்ற முடியும் என்று இரண்டாவது பண்பை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது புனித சந்தியாகப்பர் மத்தியில் இருந்த அந்த வீரம், அந்த துணிச்சல் எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவை சமாரியர்கள் ஒருபொழுதுமே ஏற்பது கிடையாது. இயேசு சமாரியர் மத்தியிலே பணி செய்வதற்காக ஆர்வத்தோடு இருக்கின்றார். அப்பொழுது அங்கு ஒரு கூட்டம் இயேசுவுக்கு எதிராக செயல்படுகின்றது. அப்பொழுது நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் கூறுவார், ஆண்டவரை நீர் கட்டளையிடும், விண்ணிலிருந்து நெருப்பு பொறி வந்து இவர்களை அழித்தொழிக்கட்டும் என்று வீரத்தோடு இயேசுவுக்கு முன்னால் கூறுவார். இயேசுவுக்கு முன்னால் ஒரு துணிச்சலோடு பேசினார் என்றால் அவர் எந்த அளவிற்கு இயேசுவை நேசித்தார், எந்த அளவிற்கு இயேசு மீது விசுவாசம் கொண்டார், எந்த அளவிற்கு ஒரு துணிச்சலான ஒரு திருத்துதராக செயல்பட்டிருப்பார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புனித சந்தியாகப்பர் எதற்காக இந்த வார்த்தையை கூறினார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எலியாவை மக்கள் புறக்கணிப்பார்கள். அப்பொழுது விண்ணிலிருந்து நெருப்பு பொறி வந்து அந்த மக்களை அழித்ததாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அதை வைத்துதான் புனித சந்தியாகப்பர் இயேசுவிடம் கூறுவார், விண்ணிலிருந்து நெருப்பு வர கட்டளையிடும், இந்த மக்களை அழித்தொழிக்கட்டும் என்று புனித சந்தியாகப்பர் இயேசுவுக்கு முன்னால் கூறியதாக நாம் விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றிற்குமே மேலாக புனித சந்தியாகப்பர் இயேசு கேட்பார், என்னுடைய அந்த துன்ப வேளையிலே வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கக்கூடிய தகுதியை நீ பெற்றிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது துணிச்சலோடு புனித சந்தியாகப்பர் பதில் கூறுவார், ஆம் என்று கூறுவார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர் வீரமிக்க ஒரு திருத்துதராக செயல்பட்டார் என்று புனித சந்தியாகப்பருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது. அதனால்தான் இயேசுனுடைய திருத்துதர்களிலே யாருமே விலங்கின் மீது வரக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெறவில்லை. ஆனால் விலங்கின் மீது வரக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்ற ஒரே திருத்துதர் என்றால் அது புனித சந்தியாகப்பரை தான் சேரும். அதனால்தான் குதிரையிலே வரக்கூடிய போன்று ஒரு காட்சியை கொடுக்கின்றார். குதிரை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், பழைய காலங்களிலே அரசர்கள் போர் புரிவதற்காக இந்த குதிரையை பயன்படுத்துவார்கள். குதிரை என்பது ஒரு வீரத்தினுடைய ஒரு அடையாளம். புனித சந்தியாகப்பர் இயேசுனுடைய திருத்துதருடைய குழுமத்திலே அவர் வீரத்தோடு அவர் செயல்பட்டார் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக தான் அவர் குதிரையிலே அவர் பயணம் செய்தார் என்று புனித சந்தியாகப்பருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்பு மக்களே, அப்படிப்பட்ட வீரம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் 12ஆம் படித்து முடித்திருக்கும், கல்லூரிக்கு ஒரு தூத்துக்குடிக்கோ அல்லது நாகர்கோயிலுக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தாய்மார்கள் என்ன கூறுவாங்க, என் பிள்ளை பஸ்ஸில் ஏறி பழக்கமே கிடையாது, எங்கேயாவது களவு போயிடுவா அப்படின்னு கூறுவாங்க.
ஒருவேளை காலையில் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு உங்கள் பிள்ளையை கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி வைக்கணும் சின்ன பிள்ளைங்கள அப்படின்னு சொன்ன தாய்மார்களுடைய பதில் என்னவா இருக்கும்? வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளை இருட்டில் ஒத்தியிலலாம் வந்துவிட மாட்டா அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு சிறிய ஒரு துன்பம் வந்து விடக்கூடாது, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று கோழைத்தனமாக நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவருடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நாம் வீரத்தோடு செயல்படுகின்ற பொழுது புனித சந்தியாகப்பனுடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மூன்றாவது பண்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே அன்பு மக்களே, நாம் சிந்திப்போம். புனித சந்தியாகப்பர் கடவுளிடமிருந்து அந்த அதிகாரத்தை பெற்றார். அந்த அதிகாரத்தை அரவணைக்கக்கூடிய அதிகாரமாக மாற்றுவதற்கு அவரிடம் விளங்கிய இந்த மூன்று பண்புகள் தான் காரணமாக இருந்தது. அவர் கடவுள் மீது முழுமையான விசுவாசம் கொண்டார், கடவுள் மீது முழுமையான வீம்போடு செயல்பட்டார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வீரமிக்க ஒரு திருத்தூதராக அவர் செயல்பட்டார். எனவேதான் கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்தை அரவணைக்கக்கூடிய அதிகாரமாக மாற்ற முடிந்தது. அதே அதிகாரத்தை கடவுள் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பத்தினுடைய தலைவி, இயக்கத்தினுடைய தலைவி, அன்பியத்தினுடைய தலைவி என்று அழகான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை நாம் அரவணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக மாற்ற வேண்டும் என்றால் புனித சந்தியாகப்பரிட விளங்கிய இந்த மூன்று பண்புகளை, முத்தான பண்புகளை நம்முடைய வாழ்வில் வைத்து நாமும் செயல்படுவோம். கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்தை அரவணைக்கக்கூடிய அதிகாரமாக மாற்றுவோம். அதற்கான வரவேண்டி நற்கருணை நாதர் நோக்கி மன்றாடுவோம். ஆமேன். பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும்.
பாடுவே
வாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிற நித்திய ஞானமாகிய சேசுவே, அத்தியந்த தாழ்ச்சிவினத்துடன் தேவரீரை ஆராதிக்கிறோம். அடியோர்கள் தேவரில் துரோகம் செய்ததற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தினுமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிகரனும் சம்மனசுகள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரின் கருணடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு மொழிகள் அனைத்தும் இனி மறைந்து துணிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு செஞ்சு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பார்ந்தவர்களே, திருவிழாவின் முதல் நாளாகிய இன்று புனித யாகப்பெருக்கு விழா கொண்டாடுகின்ற விதத்தில், நவநாள் சிறப்பிக்கின்ற விதத்தில் இந்த நற்கருணை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். நற்கருணை ஆசிரை நாம் பெற்றிருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் வல்லமைமிக்க பிரசன்னமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், நமக்கு வேண்டிய எல்லா அருளையும் வளத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மகிழ்ச்சியில் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். அருமையான இந்த நாளில் நம் ஊருக்கு வந்து நல்லதொரு இறை சிந்தனையை கொடுத்து நமக்கு நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை பிரதாப் அவர்கள். நம்முடைய பக்கத்து ஊர் தட்டார் மடத்தில் பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். இளமை துடிப்போடு வந்தவுடன் பங்கிலே பலவிதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். மக்களுடைய ஒத்துழைப்பை பெற்று ஏராளமான காரியங்களை செய்து அதன் மூலம் இறைபணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நமக்காக இறை சிந்தனையை, அதுவும் சிறப்பாக சந்தியாப்பருடைய அந்த வாழ்வில் நடந்த அவருடைய பண்புகளை நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஊருக்கு வருகை தந்த தந்தை அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, முதல் நாளில் அருமையான ஒரு மறையுரை, அதுவும் சந்தியாப்பரை பற்றி அதிகாரம், அந்த அதிகாரம் அன்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் அதிகாரத்தோடு போதித்தார். ஆனால் அந்த அதிகாரத்தில் அன்பு இருந்தது. அன்னை மரியும் கூட அதிகாரத்தோடு திருத்தூதர்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து திருச்சபையை வலுப்படுத்தினார். அதே போன்று நம்முடைய சந்தியாப்பரும் அதிகாரத்தோடு கூடிய போதனையில், வீரம் நிறைந்த போதனையில் ஏராளமான மக்களை இயேசுவின்பால் கொண்டு வந்தார்கள். தானும் விசுவாச வாழ்வை வாழ்ந்து அந்த ஒரு விசுவாச வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை பற்றி அருமையான விதத்தில் இறை சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது அன்பில் முடிவு பெற வேண்டும், அன்பில் நிறைவாக அது இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்வாங்கி தொடர்ந்து இந்த நவநாட்களில் சந்தியாப்பர் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், ஆண்டவருடைய அருளை பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, முதல் நாளில் இன்று காலையில் திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றம். அப்பொழுது இருந்த எண்ணிக்கை கூட இப்போது இல்லை. அதுவும் சிறுவர் சிறுமியருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. கேட்டால் டியூஷனுக்கு போயிருக்கிறாங்க அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க, 7 மணிக்கு தான் வந்தாங்க, 7:30க்கு தான் வந்தாங்க, அதனால் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க என்று சொல்வீர்கள். ஆனால் நாம் திருவிழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த திருவிழாவில் நாம் உணர்வுபூர்வமாக மட்டுமல்ல,
அன்பு பூர்வமாகவும் பங்கெடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ தான் அந்த திருவிழாவின் வழியாக நாம் இறையாசிரை பெற முடியும். நாம் படிப்பு முக்கியம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதே போன்று நம்முடைய வேலையும் முக்கியம்தான். ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாக வருகை தந்து இறையாசிரை பெற வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்முடைய குடும்பத்திற்கு இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் நற்கருணை ஆசிரியர் நேரத்தில் தூபம் போடலை, ஆல்டர் பாய்ஸ் இல்லை, பீட சிறுவர்கள் சிறுமிகள் இல்லை. எங்கே போனாங்க அது தெரியாது. இருக்கிறதே 2-3 பேர். அவர்களும் நிச்சயமாக டியூஷனுக்கு போனாங்களா, எங்கே போனாங்கன்னு தெரியாது. இப்படியே போய் கொண்டிருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய அந்த ஒரு விசுவாச வாழ்வை எப்படி நாம் பிரதிபலிக்க முடியும்? பெற்றோர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஆன்மீகத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய ஊரில் நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, மண்ணின் மைந்தர்கள் குருக்கள் இருக்கிறாங்க. சிறப்பாக மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்கங்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் மாற்றிவிடக்கூடாது. அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள், நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. அது பையன்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கேளுங்க. ஆல்டர் பாய்ஸ் பீட சிறுவர் சிறுமியர்களாக சேருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். பக்கத்தில் பீடத்தில் நின்று இறை ஆசிரை பெறட்டும், இறை ஊழியம் செய்யட்டும். அதுவும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். படிப்பு சிறப்பாக அமையும், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். நிச்சயமாக பெற்றோர்கள் பெரியவர்கள் இதை கருத்தில் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு காலையில் திருப்பலியாக இருந்தாலும் சரி, மாலை நற்கருணை ஆசிரியராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து அன்போடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த பீட உதவியை செய்வதற்காக அனுப்பி வையுங்கள். மகிமையான விதத்தில் புனிதருக்கு விழா கொண்டாடுவோம். திருவிழா முடிந்தும் கூட நடைபெறுகின்ற வழிபாடு நிகழ்வுகளில், திருப்பலிகளில் உங்களுடைய பிள்ளைகளை பங்கெடுக்க, அதுவும் பீடத்தில் பணி செய்ய அனுப்புமாறு உங்களை அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் கருத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் வழியாகவும் இறை ஆசீர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம், தொடர்ந்து ஒருவருக்காக மன்றாடுவோம். எனவே நாளை காலை திருப்பலி 6 மணிக்கு ஆரம்பமாகும். திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் அதிசய மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள். எனவே திருப்பலியை சிறப்பு செய்ய உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் ஊரின்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.